வெல்கம் டு ஐஜன் இன்னோவேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெப்பர் மோட்டார்னால் என்ன அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நிறைய மோட்டார்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டெப்பர் மோட்டார்னால் என்ன, ஸோ அதோட டெஃபனிஷன் என்ன, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அண்ட் அதோட அட்வான்டேஜஸ், அண்டு அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன், ஸோ இப்படின்ற பற்றியெல்லாம் இந்த ஸ்டெப்பர் மோட்டாரை பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மோட்டாரை பற்றி ஒரு சின்ன ஐடியா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நார்மலாக எந்த ஒரு மோட்டாரையுமே நம்ம பவர் கொடுக்கும்போது அது எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எவ்ரி மோட்டார் கன்வெர்ட்ஸ் பவர். ஸோ எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கன்வெர்ட் எலக்ட்ரிசிட்டி இன்ட்டு மோஷன். அதாவது எந்த ஒரு எலக்ட்ரிக் மோட்டாருமே எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணும் மோஷனில், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்டெப்பர் மோட்டாரும் எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணும் இன் ரொட்டேஷன். அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ரொட்டேஷனில் எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ வாட் இஸ் ஸ்டெப்பர் மோட்டார்? இப்போ பேசிக்காக சொன்ன மாதிரி ஸ்டெப்பர் மோட்டார் ஏரியா ஸ்டெப் மோட்டார் இஸ் எ பிரஸ்லெஸ் synchronous motor which divide a full rotation into a number of steps. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இன்னும் இது எளிமையாக தமிழில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலம், அதாவது டிஜிட்டல் முறையில் இயங்கக்கூடிய எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் இந்த ஸ்டெப்பர் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லலாம், டிஜிட்டல் முறையில் இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் என்பது ஸ்டெப்பர் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது the angle between one step to another step is called step angle or stepper motor. ஸோ ஸ்டெப்பர் மோட்டாரை ஸ்டெப் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெப் வைஸாக ஆங்கிள் வேரியேஷன் ஆகி ரொட்டேஷன் ஆகிறது தான் இந்த ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ ஸ்டெப்பர் மோட்டார் ஆல்சோ known as ஸ்டெப் ஆங்கிள் ஸ்டெப்பர் மோட்டார் ஆர் ஸ்டெப்பிங் மோட்டார். இட் இஸ் ஆல்சோ brushless DC electric motor that divides a full rotation into a number of equal steps. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது மோட்டார் அதோட கண்ட்ரோல்லேருந்து கிடைக்கிற ஒவ்வொரு கரண்ட் பல்ஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட நிலையான ஒரு ஸ்டெப் ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் ஆங்கிள் மூலமாக தான் ரொட்டேஷன் சுழலும். ஸோ அதைத்தான் நம்ம ஸ்டெப்பர் மோட்டார்னு ஈஸியாக சொல்லலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான், ஸோ இது எல்லாமே ஸ்டெப்பர் மோட்டார் தான். ஸோ அண்ட் தென் இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள காயில் இருக்குது, அண்ட் பியரிங் அண்ட் ஸ்டேட்டர் அண்ட் மோட்டார் காயில், ஸ்டேட்டர் காயில் அண்ட் ரோட்டார் அண்ட் மேக்னெட்டிக் சாஃப்ட். ஸோ இது சைடு ஆங்கிளில் இருக்கிற ஸ்டேட்டார். பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ளே இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ நார்மலாக பார்த்தீங்கனாலே உள்ள இன்டர்னலாக என்ன இருக்கும் அப்படின்னா, காமனாக ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் நம்ம இந்த ஸ்டெப்பர் மோட்டாரில். ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். ஸோ ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் தான் மிக முக்கியமான இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஸோ இதுக்குள்ளே பெர்மனன்ட் மேக்னட், நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் வைண்டிங், எலக்ட்ரிக் ஒயர், காயில் வைண்டிங் சொல்லலாம். அண்ட் தென் இதோட பின் கான்ஃபிகரேஷன், 4 காயில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதில் இது கீழே இந்த பிக்சரில் கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ 5 வோல்ட் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டாரோட பின் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டைப்ஸ். இந்த ஸ்டெப்பர் மோட்டாரோட முக்கியமான டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரிலக்டன்ஸ், ரெண்டாவது பெர்மனன்ட் மேக்னட், மூணாவது ஹைப்ரிட். ஸோ இதுதான் முக்கியமான டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதோட காமனான ஒர்க்கிங் பிரின்சிபல் எதன் மூலமாக இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டெப்பர் மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் இஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ இந்த வேர்டை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும். த ஸ்டெப்பர் மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் இஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் எ ரோட்டார் விச் இஸ் மேட் வித் எ பெர்மனன்ட் மேக்னட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பர் மோட்டார் கன்வெர்ட்ஸ் எ
pulsing electric current controlled by a stepper motor driver. ஸோ இன்டூ ப்ரைஸஸ் ஒன் ஸ்டெப் டு அனதர் ஸ்டெப். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ பார்ப்போம். இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெர்மனன்ட் மேக்னட் ஸ்டெப்பர் மோட்டரோட ஒர்க்கிங். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா என்எஸ்ன்னு மேலே இருக்க பிக்சரை பார்த்தீங்கன்னா என்எஸ் நார்த் போல் சவுத் போல், இது ஒவ்வொரு ஃபேஸும் ஸ்டெப் வைஸாக வந்து ரொட்டேட் ஆகிறது தான் இதோட வேலையே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு நம்ம சீலிங் ஃபேன் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சீலிங் ஃபேனில் சுவிட்ச் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும். சரிங்களா? அது வந்து அந்த மோட்டார். இல்லை இன்னும் புரிகிற மாதிரினா, உதாரணத்துக்கு நம்ம வாட்ச் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த வாட்ச் வந்து ஸ்டெப் வைஸாக வந்து ஆங்கிள் வைஸாக கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்டெப் ஆங்கிள் மூலமாக இந்த ஸ்டெப்பர் மோட்டார் ரன் ஆகிறத பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் டயக்ராம் மூலமாக நீங்கள் வந்து நார்த் போலாரிட்டி சவுத் போலாரிட்டி, அதாவது நார்த் போல் சவுத் போல் எப்படி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் சிமிலர்லி வேரியபிள் ரிலக்டன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார் இந்த சேம். அண்ட் தென் ஹைப்ரிட் மோட்டார் அதே மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா நார்த் ரோட்டார் கப் சவுத் ரோட்டார் கப்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெப்பில் ஒரு என்ன ஆங்கிளில் வந்து ரோட்டார் மூலமாக எப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்டெப், மூணாவது வந்து மைக்ரோ ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக வந்து ஸ்டெப்பர் மோட்டார் எப்படி உள்ள வந்து ஸ்டெப் வைஸாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இதில் இருக்க ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் கூட வந்து மேட் ஆகும். ஸோ அதே மாதிரி பி ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப்பில் ஆங்கிள் வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து அதே மாதிரி தான் ஸ்டெப் வைஸாக எப்படி வந்து மோட்டார் எப்படி ரன் ஆகிருக்கு, ஸ்டெப்பர் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஸோ இது வந்து அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து அந்த டீத்தெல்லாம் எப்படி இதில் மேட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகி எப்படி அந்த காயில் மூலமாக ரோட்டாரோட ரன் ஆகி எப்படி வந்து ஸ்டெப்பர் மோட்டார் ஒர்க் ஆகுதுன்றது இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தெரியும். ஸோ அனதர் ஒன். ஸோ இதோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியும். ஸோ இப்படி தான் ஸ்டெப்பர் மோட்டார் வந்து ஒர்க் ஆகுது. கண்டினியூஸாக வந்து ஸ்டெப் வைஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அண்ட் ஸ்டெப்பர் மோட்டரோட முக்கியமான அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்பர் மோட்டரோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லோ காஸ்ட்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் லோ காஸ்ட் அண்ட் ஈஸிலி அவைலபிலிட்டி இன் த மார்க்கெட் அண்ட் இட் இஸ் யூஸிங் த வெரி ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இதோட டார்க் வந்து கிரேட்டராக இருக்கும், அதாவது ஹை டார்க்னு சொல்லலாம். அண்ட் தென் சீப்பர் தென் சர்வோ மோட்டரோட இது மிக கம்மியான விலையில் கிடைக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் தென் லாங்கர் லைஃப் அண்ட் லோ ஸ்பீட் டார்க் அண்ட் வெரி சேஃப். கண்டிப்பாக சொல்லணும்னா ஸ்டெப்பர் மோட்டார் சார் ஓவர்லோட் சேஃப். முக்கியமாக வந்து ஓவர்லோட் சேஃப் அப்படின்றது தான் நமக்கு முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக இந்த ஸ்டெப்பர் மோட்டாரை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதிகமான லோடு கொடுத்தாலும் இது சேஃபாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெயினான அட்வான்டேஜஸை இந்த ஸ்டெப்பர் மோட்டாருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேறு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக எங்கன்னா பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங். இதோட மெயின் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ். ஸோ எங்கே பயன்படுதுன்னா 3D பிரிண்டிங் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் பயன்படுது. அண்ட் தென் டெக்ஸ்டைல் மெஷின்ஸ், டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் இந்த ஸ்டெப்பர் மோட்டார் தவிர்க்க முடியாமல் கண்டிப்பான முறையில் பயன்படுது. அண்ட் பிரிண்டிங் பெருசு, டெக்ஸ்டைல் அண்ட் பிரிண்டிங் ஆல்சோ ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் கேமிங் மிஷின்ஸ் அண்ட் மெடிக்கல் இமேஜிங் மிஷினரி அண்ட் ஸ்மால் ரொபோட்டிக்ஸ் அண்ட் மெயின் திங் CNC மில்லிங் அண்ட் ப்ரீசைஸ் கண்ட்ரோல் மிஷின்ஸ் அண்ட் வெல்டிங் எக்யூப்மெண்ட், DVD பிளேயர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கேமராஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் பயன்படுதுன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப்பர் மோட்டார்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.